இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் எனக்கு தாரேன். அதாவது இதில் எல்லாத்துக்கும் எழுதுகிறாங்கன்னதே ஏடுகள். ஏடுகள் எழுதுகிற ஏடுகள் எடுத்தோம்னா ஒரு குழந்தை ஒன்று இப்போ பிறந்து ஆண் குழந்தையா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பெண் குழந்தையா இருக்கலாம். இவங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி இப்போ ஆண் குழந்தையா இருந்தால் சிவனுக்குள்ள அந்த சிவன்ட பேர் 400 500 பேர்கிட்ட இருக்கு. அந்த அந்த பேர்கள் ஒன்று தான் ஆண் குழந்தைக்கு வைக்கணும். அதே மாதிரி முருகனுக்குள்ள வேணுமென்று சொன்னால் அதுக்குள்ளே 200 300 பேர்கள் இருக்கு. ஆண் குழந்தை என்று பிறந்தால் அந்த பேர்கள் தான் வைக்க வரும். அப்போ பெண் குழந்தைகளில் இப்போ அம்மன் இப்போ பேர்கள், அங்கால வாழை என்றவோட பேர்கள், இப்படி அந்த பேர்கள் மிச்சம் பேர்கள் இருக்குது. அதில் ஒன்றை தான் இப்போ பெண் மகளுக்கு வைக்கணும். அப்போ ஆண் மகனுக்கு வைக்க வேண்டிய பெயர்களும் எழுதியிருக்கிறாங்க, அதே மாதிரி பெண் மகளுக்கு வைக்கிற பெயர்களும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இதில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்போ நல்லா அந்த அந்த ஸ்டைலுக்கு ஒரு பேர்கள் நம்ம வைக்கிறோம். அந்த பேர்கள் வைக்கிறனால இந்த குழந்தைகள் அந்த ஆபத்துகளில் விழுந்துடும். அதாவது காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இப்போ ஒருத்தர் இப்போ வள்ளலார்னு இப்போ வச்சிருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி பேர்கள் வச்சினால அந்த நல்ல அந்த பேர்கள் வச்சா அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த பேர்கள் சொல்லி கூப்பிடக்குள்ள அப்போ இந்த இந்த தெய்வங்கள் எல்லாம் கைகூடி இருக்கு. அப்படி இல்லாட்டி நம்ம அந்த தெரியாமல் ஒரு நம்ம ஸ்டைலுக்கு அந்த அந்த ஒரு பேர் வச்சோம்னு சொன்னால் அந்த பெயர்களில் வேலை செய்யாது. அப்போ இதுகள்லேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ஏடுகளில் எழுதிக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு குடும்பம் ஒன்று இப்போ எப்படி வாழணும், எப்படி அந்த அந்த இதுகளுக்கு குழந்தை ஒன்று பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட்டு பாடணும். அப்போ இந்த தாலாட்டு பாட்டுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த தாலாட்டு பாட்டுகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அந்தந்த ஏடுகளில் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. இதை நான் 1 2 பார்த்தோமா மலையாளத்துலேயும் இருக்குது. அப்போ இதெல்லாம் தாலாட்டு பாட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதுகள் ஏடுகள். ஒரு ஒரு ஆண்மகன் பெண்மகள் இப்போ திருமணம் செய்து அவங்களோட குடும்பத்தை எப்படி நடத்துகிறேன்னு போட்டு ஏடுகளில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆண்மகன் இப்போ ஆண்மை அடைஞ்ச ஏற்பாடு இப்போ 14 வயது பிறகு அடைஞ்சாலும் 16 வயதுக்குள்ளே ஆண்மகனுக்கு இப்போ புத்திமதி சொல்லலாம். இப்படி தான் அதே அதே புத்திமதி தான் இப்போ அந்த பாட்டொன்றில் இருக்குது. பாட்டொன்றில் ஹிந்தி பாட்டு ஒன்று. இது அவங்க எழுதின ஏடுகள். ஏடுகள் இப்போ பாட்டாக இருக்குது. அதாவது இந்த பாட்டு அந்த சத்தியம் சிவன் சுந்தரம் என்று போட்டு அந்த பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதுகள் எல்லாம் அந்த அந்த இதாக தான் செஞ்சிருக்கிறாங்கல்ல. அப்போ இதில் சத்தியம் சிவன் சுந்தரம்னு சொன்னால் இப்போ இவர் இப்போ அழகர். இவருக்கு இப்போ பல பேர்கள் இருக்குது. இவருக்கு இப்போ பல பேர்கள் இருக்குது. அழகன், குமரன், வடிவேலன், சுந்தரம் அப்படி என்று போட்டு இவருக்கு அந்த செல்ல பெயர்கள் மிச்சம் இருக்குது. மிச்சம் இருக்கிறனால இப்போ இவர் இப்போ வைக்கிறாங்க, இவர் தான் அழகன் என்று. அப்போ இந்த அழகன் தான் இவர் என்று போட்டு இதில் எடுத்து காட்டுறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சத்தியம் சிவன் சுந்தரம் என்றாங்க. அப்போ சத்தியம் என்று சொன்னால் இவங்களுக்கு விளங்காது, இவங்களே கசம் என்று சொன்னால் இவங்களுக்கு விளங்கும். அப்போ சத்தியம் சிவன் சுந்தரம் என்று சொன்னால் சுந்தரம் அழகு. அப்போ இவர் அழகு இல்லை,
அழகில்லை என்னதுன்னா பாம்பெல்லாம் சுற்றி வச்சு கொண்டு இவர் வந்து அழகில்லாத ஒரு பொருளாக வந்து இருக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பாட்டில் வந்து வர்ணிக்கிறாங்க, இவர் தான் அவர், இவர் அழகன் என்று. அப்போ இவர் வந்து சுந்தரம் அழகு, சத்தியமாக சொல்கிறேன் இவர் வந்து அழகு என்று தான் அந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க சூர்யா ஏகேன்றாங்க. அப்போ சூரியன் ஒன்று அந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க ராமோண்டு. அதே அப்படியே அந்த பல அந்த இதுகள் வந்து அந்த பாட்டுக்குள்ளே வந்து வருது. அப்போ இவர்கிட்ட இருக்கிற எல்லாம் வந்து அந்த பாட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாங்க இவர் அழகன், இவர்தான் அவர், சூரியன் ஏகேன்றாங்க. அவர் சூரியன் ஒன்று தாண்டு போட்டு இதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்துகள் வந்து ஏடுகள்னு சொன்னால் இப்போ இப்போ மனித பிறவி நம்ம மனித பிறவி எடுக்கிறதுக்கு இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க. அதாவது ரிஷிகள் இருந்திருக்கிறாங்க, மான்கள், முனிவர்கள், தேவர்கள், தேவதைகள், இவங்க எல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து அந்த அந்த உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, அதே ஞானிகள். அப்போ இவங்க தான் வந்து தெய்வங்கள். அப்போ இந்த தெய்வங்கள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொடுத்த மனித பிறவிக்கு வந்து 9 தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 9 வாசல்னா நவகிரகம். நவகிரகம் இணைஞ்சோன்னா கந்த சஷ்டி கவசம் கட்டாமல் வேணும். அப்போ நவகிரகத்தில் வாழ்கிறனால கந்த சஷ்டி கவசம் வந்து தாராங்க. இப்போ 90 சங்கீதம் இப்போ பாடாட்டி கந்த சஷ்டி கவசம் வேணும், அதாவது வறுமைக்கு அவப்படுவோம். அதனால எல்லாத்துக்கும் இந்த கந்த சஷ்டி கவசம் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து மாதா வந்து அந்த மாதா வந்து சித்த மருத்துவ, அவள் வந்து எல்லாத்துடையும் வந்து நோய்கள் வந்து குணப்படுத்துகிறா. அதே மாதிரி கால் உடைஞ்சவங்க, கை உடைஞ்சவங்க எல்லாரும் வந்து எல்லா நோய்கள் வந்து மாதா வந்து சித்த மருத்துவம், அவள் வந்து குணப்படுத்துகிறா. அவள் குணப்படுத்தி கொண்டு இருக்கக்குள்ள இவ மாதா வந்து வரக்குள்ள எல்லாம் வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அந்த இதாக இருக்கக்குள்ள இவ வந்து அந்த சித்த மருத்துவனால எல்லா நோயும் வந்து குணப்படுத்தக்குள்ள அப்போ அந்த அந்த ஊருண்டுவமே அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இவக்கு சரியான ஆதரவுனால இவ வந்து அந்த புள்ளியலோட வாரனால இவ சித்த மருத்துவ, இவ ஒரு மாதா வந்து சித்தர். அதே மாதிரி இவ வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறான்னு சொன்னால் எல்லாம் வந்து புள்ளிகளோட போகிறாங்க. நானும் வந்து கல்யாணம் முடித்தா நானும் வந்து குழந்தைகளோட போவேன்னு அவக்கு ஒரு ஆசை ஒன்று வருது. அவக்கு ஆசை ஒன்று வாரனால தான் இப்போ வந்து அந்த கல்யாணம் முடிக்காமல் கர்ப்பம் உண்டாகுது. கல்யாணம் முடிக்காமல் ஒரு ஒரு குழந்தை ஒன்று கன்னி பெண்ணுக்கு வந்து உருவாகுது. கன்னி பெண்ணுக்கு உருவாகும் காரணம் என்னன்னு கேட்டால் இவ சித்தராக இருந்து ஊரே நல்லா வந்து இதாக்கி கடைசியில் இவ வந்து கெட்ட பேர் வந்து எடுக்கிறான். இவ சொல்கிறா வந்து என்னதுன்னா குழந்தை வந்து ஒரு வயதில் பேசுதுண்டு. அதே மாதிரி இப்போ சந்தேகப்பட்ட எல்லாம் மாறாங்க. சந்தேகப்பட்டவங்க எல்லாம் வந்து குழந்தை கேட்கக்குள்ள குழந்தை வந்து பதில் சொல்லுது. இப்போ இவ ஆசைப்பட்டனால நான் வந்து என்று போட்டு இது வந்து சொல்லுது. சொல்லக்குள்ள அப்போ மக்கள் இவ வந்து நம்புகிறாங்க. இல்லை நீ ஒரு இப்போ கெட்ட வேண்டு போட்டு ஒதுக்குறாங்க. அதுக்கும் வந்து பாட்டு வந்து எழுதிக்கிறாங்க, அதுக்கும் ஏடுகள் வந்து எழுதிக்கிறாங்க. அந்த 1-2 ஏடுகள் வந்து இந்த பாட்டுகளில் வந்து இருக்கு. அப்போ அதைத்தான் நானும் வந்து போட்டு காட்டுறேன். அப்போ இந்த ஏடுகளில் வந்து எல்லாத்தையும் எழுதி அப்போ வைக்கக்குள்ள ஒரு மனிதனுக்கு தேவையான ஏடுகள் எல்லாம் எழுதி அப்போ இவ வந்து அந்த ஆசைப்பட்டனால மனதுக்குள்ளே ஆசைப்படுறா. இப்போ எனக்கும் குழந்தை ஒன்று இருந்தால் நானும் வந்து கல்யாணம் முடிச்சு இருக்கலாம். அதனால இவ வந்து அந்த கஷ்டத்துக்காக படுறான்னு சொன்னால் இவட தலையில் வந்து அந்த முள்ளு கம்பி ஆயுதம் வந்து சுற்றி வச்சு இப்போ முள்ளு கம்பி வந்து தலையில் சுற்றுறேன்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி ஜீசட்ட தலையிலேயும் வந்து முள்ளு கம்பி தான் இருக்குது. அதே மாதிரி மாணிக்க வாசகோட தலையில் வந்து ருத்ராட்சி இருக்குது. அப்போ இது 3க்கும் அர்த்தம்
வந்து வருது இதே மாதிரி இப்போ நம்மட எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்குள்ள வந்து தாங்கி அந்த எல்லா கஷ்டங்கள் வந்து வந்தோடனே தலை வந்து பாரும். அதே அது வந்து தலைவலி வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று இதில் வந்து அந்த முள்ளு கம்பி சுத்தின மாதிரி வந்து மாதா கிட்ட காட்டுது. ஏன்னு சொன்னால் இவர் சரியான கஷ்டப்படுறான்னு சொன்னால் இப்போ மக்கள் வந்து அந்த கவனிக்கிறாங்கல்ல இவ வந்து சரியில்லை என்று போட்டு இவ வந்து சொல்கிறா. அதே மாதிரி மாதா வந்து இங்கால வந்து இப்போ இந்து வேதம் வந்து ஆதரிக்குது. அதே மாதிரி இங்கேருந்து தான் அவள் வந்து போகிறான். இப்போ 247 எழுத்துல இருந்து தான் இவ வந்து போகிறான். போயிட்டு அதே மாதிரி கஷ்டப்பட்டு இவ வந்து ஒரே மாதா வந்து இப்போ கண்ணகியா வந்து ராதே ராதேன்ற இடத்துக்கு போகிறான். அதே மாதிரி யசோதரான்ற இடத்துக்கு வாரான். ஒரே கண்ணகி பத்தினி, அதாவது நான் குத்தமாக செஞ்சதில்லை, இவன் நான் பத்தினேன்று போட்டு இவன் எடுத்து காட்டுறனால இது வந்து நல்ல இது உண்டு. வித்தியாசத்தில் உள்ள கதைகள் வந்து சொல்ல போனால் வருஷ கணக்கில் போகும். இது வந்து என்ன சொன்னால் ஒரு குடும்பத்தை எப்படி வாழணும். இப்போ வந்து அடுத்த கட்டம் நான் தரேன், அடுத்த கட்டம் வந்து சரியான இதாக இருக்கும். இப்போ அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் இருந்தோம்னா அடுத்த கட்டத்தில் வந்து அந்த போகிற மாதிரி இப்போ ஆன்மீகத்தை எப்படி இதாக்குது. அதே மாதிரி இதில் வந்து அந்த ஒருத்தர் ஒரு மாதிரி இப்போ வந்து கதைகள் சொல்லியிருந்தாங்க. அதுகளே நான் வந்து வீடியோ அந்த இதுகள் போட்டிருந்த காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு குழந்தை பிள்ளைக்கு நம்ம அந்த சரியான பாதையை நம்ம காட்டுவோம். அப்போ குழந்தை பிள்ளைக்கு சொல்லக்குள்ள அதில் வந்து அந்த என்ன சொல்கிற அந்த மூளையில் நல்லா பதியணும். அப்படி இல்லாட்டி நம்ம மேடையில் ஏறி இப்போ கதை சொல்கிறோம்னு போட்டு நம்ம அவங்கக்கிட்ட கைத்தட்டல் வாங்குறது கதை சொன்னால் அது வந்து அந்த குழந்தை மறக்குது. அதே மாதிரி இல்லாமலுக்கு நம்ம மூளையில் பதிகிற மாதிரி ஒரு கதைன்னு சொன்னோம்னு சொன்னால் அந்த கதை வந்து மூளையில் பதிஞ்சிருக்கும். அந்த கதைகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து புரோசனமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம தான் கதை சொன்னோம், இப்படி சொன்னோம், அப்படி சொன்னோம்னு போட்டு இப்போ சந்தோஷப்படுத்து இப்போ அது சொல்ல அப்படியெல்லாம் இப்போ வந்து இத்தியாசங்களில் இப்போ வந்து அப்படி சொல்லி எழுதியில்லை. அப்போ இதுகள் சொல்கிறாங்க வந்து ஆலோசனை, அதே மாதிரி வந்து உபதேசங்கள் தான் குழந்தை புள்ளிகளுக்கு வந்து முக்கியம். இப்போ தெரியாத இப்போ தாய்மாரும் அந்த இடத்துல வாரு. அப்போ தெரியாத தாய்மாரும் வந்தோடனே அந்த கதையை தாய்மார் கேட்குறது. அப்போ இந்த கதையை கொண்டு போய் குழந்தை புள்ளிகளுக்கு சொல்கிறேன். அப்போ இதுகளெல்லாம் வந்து அந்த குழந்தை புள்ளிகள்கிட்ட நம்ம எவ்வளோ மூலியை நம்ம வந்து பதிய வைக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து இந்த அந்த உபதேசம் சொல்கிறவங்களுக்கு அந்த தெய்வங்களாக இருந்து நம்மளுக்கு வந்து ஆலோசனை வந்து எந்த நேரம் பெஜன் சக்தி வந்து தந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த ஒரு கதையை நம்ம வந்து நம்ம இதை ஒழுங்காக படிக்கிறோம். நம்ம இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இப்போ படித்தவங்க தான் இந்த கதைகள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் படித்ததுக்கு உங்களுக்கு வந்து தேடலா காரணம் வந்து இதிலே வந்து எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வருது காவியங்கள் தான் வருது. அப்போ இந்த ஆன்மீகம் பெற்று போகக்குள்ள நம்மட அந்த இப்போ நீங்கள் பேசுகிற கதைகள் நம்மளுக்கு விளங்காது, நம்ம பேசுகிற கதைகள் உங்களுக்கு விளங்காது. அதனால இப்போ சித்தர்மார் இப்போ என்னதான் சொன்னாலும் கல்லை வீசி அடிக்கிறீங்க, விரட்டுறீங்க, அப்படியா எல்லாம் வந்து அட்டகாசம் வந்து செய்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் இவங்க சொல்கிற அம்புரல்ல. அப்போ அதனால இப்போ வந்து எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு வந்து புத்தகம் எழுதினாலும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன், நான் இப்போ படிச்சிருந்து நான் இப்போ வந்து எல்லாம் வந்து படித்து நல்ல பட்டப்படிப்பு படித்து நான் இருந்தோடனே எனக்கு வந்து கவிதைகள் வரும்.
கவிதைகள் வரும், ஒரு கதை சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு வரும். எழுதுறதுக்கு வரக்குள்ள நான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறேன். எனக்கு இப்போ வந்து கவிதைகள் ஒரு கதைகள் கற்பனையால் வந்து வரும். வந்த நேரத்தில் நான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறேன். எழுத போகக்குள்ள எனக்கு வந்து அந்த வார்த்தைகள் கொஞ்சம் வேணும். வார்த்தைகள் வேணும்ன்றதா இவங்க அந்த புத்தகங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஒன்று வந்து திருவாசகம் என்று வைக்கிறாங்க, ஒன்று வந்து திருமூலர் என்று வைக்கிறாங்க, ஒன்று வந்து திருக்குறள் என்று வைக்கிறாங்க, இன்னொன்று வந்து அந்த எல்லாம் வந்து திரு என்று வைக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இப்போ ஏண்ட மூலையில் இப்போ பதிகிறமாகத்தான் இப்போ வந்து தாதாரு இப்போ என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இப்போ படிச்சிருந்தேன்னு சொன்ன நான் ஒரு கவிதைகள் வந்து எழுதுகிறேன். கவிதைகள் எழுதி நான் வந்து இப்போ திருமூலர்ட இப்போ வந்து கதைகள் கொஞ்சம் இருக்குது. அதுகளில் நல்ல நல்ல பாட்டுகள் இருக்குது. அந்த கதைகளில் சேர்த்து அந்த பாட்டுகளில் சேர்த்து அதில் எடுத்து இதில் போடுறேன். சரியா? அப்போ இதில் போட்டோன்னு நான் இப்போ இதில் இருந்து வாசிக்கிறேன் வந்து நான் எழுதின மாதிரி தான் நான் இப்போ வந்து வாசிக்கிறேன். வாசிச்சோடனே இதில் இருந்து ஒரு சொல் எடுத்தோடனே நான் வந்து இப்போ இந்த சொல்லை திருடி இதில் எழுதி நான் ஏண்ட மூளையால் நான் எழுதினே திருமூலர்னு போட்டு இதில் வந்து எழுதுகிறாங்க. அதே மாதிரி தான் திருக்குறள், திருக்குறள் என்று போட்டு பேர் வைக்கிறாங்க. இதில் ஒரு வசனம் ஒன்று எடுத்து ஏன் இப்போ ஏண்ட இப்போ இதில் கதையில் நான் வந்து போடுறேன். இதில் வந்து நல்ல நல்ல திருக்குறளில் வந்து இதுகள் இருக்குது. வசனங்கள் இருக்கிறனால இந்த வசனங்கள் எடுத்து இதில் போட்டு நான் ஏண்ட குரலால் நான் வந்து சொல்கிறேன். அப்போ இதில் வசனம் எடுத்தனால இந்த வசனம் வந்து திருக்குறளாகுது. அப்போ இதில் திருடி தான் நான் வந்து இதில் போடுறேன். அதே மாதிரி தான் இது இப்போ எல்லாம் இப்போ வந்து திருக்குறள் அப்படி வந்து பேர் வைக்கிற காரணம் வந்து மனிதனாகப்பட்ட நம்ம இப்படியாப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்வோம் என்று போட்டு தெரிஞ்சு தான் அந்த இப்போ இப்போ புள்ளியலுக்கு இப்போ மனித பிறவி எடுக்கும் போது இவங்க வந்து எழுதுகிறாங்க, எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. இப்படித்தான் இல்லாட்டி சும்மாவா இது எல்லாம் வைப்பாங்க. இப்போ 90 செல்கள் வச்சுருக்கிறாங்க, 26 செல் அங்கால இன்னும் இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ இப்போ விஞ்ஞானம் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ கிட்டத்தில் இப்போ சூரியன் வந்து 16 முறை வந்து உதயமாகுது. அதை யார் அந்த 9 மாதம் அதை வானில் இருந்தவங்க 9 மாதம் இருந்து இறங்கினோடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் சூரியன் வந்து இப்போ 16 முறை உதயமாகுதுண்டு. அப்போ சூரியன் 16 முறை உதயமாகிறத இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ இவங்க கண்டபடியாக வந்து இவங்க வந்து இறங்கினோடனே இவங்க வந்து சொன்னாங்க. அப்போ 16 முறை உதயமாகுதுன்னு சொன்னால் அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த புலன்கள் இருக்குது. புலன்கள் வந்து 9 இருக்குது. அங்கால வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. அப்போ 7 சக்கரமும் 9 சேர்த்தா 16 வருது. அப்போ நம்ம அந்த குனிஞ்சு வேலை செய்கிறனால 7 சக்கரங்கள் வேலை செய்யுது. அப்போ நம்ம 9 புலனால் வாழ்கிறோம். அது 9 புலனால் வாழ்கிறதுக்கு அப்போ 16 இதுகள் செல்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. அப்போ இந்த செல்களுக்கு வந்து கதிர்வீச்சு வேணும், அதாவது பிரச்சந்த சக்தி வேணும். பிரச்சந்த சக்தி வந்து சூரியன் வந்து 16 முறை வந்து உதயமாகுறன்னு சொன்னால் இப்போ நேரத்தோடு படுத்து நேரத்தோடு வந்து எலும்பி நம்ம அந்த பாடம் படிக்கிற நம்ம வந்து படித்தோம்னு சொன்னால் விடிய காலையில் இப்போ 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எலும்பி நம்ம படித்தோம்னு சொன்னால் இந்த சூரிய கதிர்கள் வந்து பிரச்சந்தம் நம்மளுக்கு இதுக்கு வந்து உதவி செய்யுது. அதுதான் இதை வந்து சும்மா இதெல்லாம் வந்து மனிதனை உருவாக்கல, மனிதனை வந்து இதாக்கல. ஒரு காரணத்துக்காண்டி தெய்வங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இயற்கையில் தான் நம்ம வாழ்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லை, எல்லாம் இயற்கை தான். இயற்கையில் நம்ம வாழ்கிறோம். இயற்கையை நம்ம ஒழுங்காக இந்த உடம்புக்கு எடுத்தோம்னு சொன்னால் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இந்த இதில் வந்து வாழலாம். இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து அந்த
இப்போ ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் அங்கே டாக்டர் தான் இதை சொல்லணும். இதை டாக்டர் தான் சொல்லணும்னு போட்டு எழுதியிருக்காங்க. என்ன சொன்னால் இப்போ எவ்வளவு தான் வெட்டி குறைஞ்சாலும் நீ ரத்தத்தை தான் காணுவாய் 12 எடுத்துக்காட்டு சொல்லணும்ட்டு. இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்கிறோம். அவங்க இதை பார்த்துட்டு அவங்க சரின்னா தான் இதை ஏற்றுக்கொள்ளணும். நாம் இப்போ வந்து இதை சொன்னதுக்கு ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. இதுகள் எல்லாம் பார்க்குறதுக்குன்னு அவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்து இது நல்லது கெட்டதுன்னு போட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இதுகள் வந்து ஒதுக்குவாங்க. இப்போ இப்போ நான் இப்போ வந்து சொன்னேன் வந்து 16 அதுதான் வந்து ஏற்கனவே நான் வந்து இப்போ 2023 போட்டிருந்தேன். இப்போ 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்று போட்டு இருக்கு. 16 இப்போ நம்ம இந்த செல்கள் 16 வந்து வேலை செய்யுது. இந்த 16 வேலை செய்யக்குள்ளே குனிஞ்சு குனிஞ்சு எழுதணும். அதே மாதிரி தோப்பு காரணம் ஒழுங்காக போட்டோம்னு சொன்னால் எந்த குறையும் இல்லாமல் வாழலாம். இந்த அதனால தான் இப்போ சொல்கிறேன். என்ன சொன்னால் இப்போ 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 அடுத்த கட்டம் வந்து தியானம் மூலம் இருக்குது. தியானம் மூலம் நான் வந்து இதாக தாரேன். இதில் வந்து சிவாயன்று எல்லாம் இருக்குது. இதை நான் தாரேன். நன்றி, வணக்கம்.